காஷ்மீருடைய ஒட்டுமொத்த மக்களும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக குரல் எழுப்பியது என்பது மிக முக்கியமானது. ஆனால் துரதிருஷ்டவசமாக மோடி அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா, பயங்கரவாதிகளுடைய வீடுகளை தாக்குறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் குறி வச்சது என்பதும், அந்த தாக்குதலில் கணவர்களை இழந்த பெண்களுடைய அந்த குங்குமம் அளிக்கப்பட்டதுக்கு பழி தீர்க்கும் விதமாக தான் சிந்தூர் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இது ஒரு பொருத்தமான இது இல்லை. மோடி அரசாங்கம் தான் இந்த மாதிரியான ஊடகங்களை பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரியான கோடி மீடியாவுக்கு தீனி போடுற மோடி அரசாங்கமே அதனுடைய வெளியுறவுத்துறை, அதனுடைய பாதுகாப்புத்துறையை அதிர்ச்சி அடைஞ்சி படுகொலியில் விழுந்த ஒரு நாடு தான் பாகிஸ்தான். காஷ்மீரை கைப்பற்றணுன்றதான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கம். இதெல்லாம் தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் என்பது உருவாகும். இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸு இருக்கணும் அப்படின்றத IS அமைப்புக்கு தொடர்ந்து உத்தரவிடுவதும் அவர்களை ஆப்ரேட் பண்ணுவதும் என்பதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய CIA என்று சொல்லப்படக்கூடிய உளவு அமைப்பு தான் என்பதில் எல்லளவும் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கான காரணமாக பகல்காமில் ஏப்ரல் 22 நடத்தின தாக்குதல் தான் காரணமாக இருக்குது. அந்த தாக்குதலுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அங்கேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மிக மோசமான தாக்குதல் என்பது நடந்தது. இன்னும் அந்த தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளை இன்னும் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஸ்கெட்ச் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அவருடைய அடிப்படையான காரணம் என்ன அப்படின்றத இன்னும் கான்கிரீட்டாக இந்திய இராணுவமோ இந்திய அரசோ அனலைஸ் பண்ணி இன்னும் வெளியே சொல்லலை. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆனால் அந்த தாக்குதல் என்பது மிகவும் கொடூரமானது. காஷ்மீரில் கடந்த 2019ஆம் ஆண்டு அதனுடைய முழுமையான அந்தஸ்து பறிக்கப்பட்டு, அதுக்கு முன்னாடி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து, நீண்ட நெடிய பல ஆண்டு காலம் போராட்டம்லாம் நடந்து, அந்த பின்னணியில் இப்போ திரும்ப ஒரு மக்களுடைய அந்த ப்ரெஷர் காரணமாக வர வழி இல்லாமல் மோடி அரசாங்கம் அங்கே ஒரு எலெக்ஷனை நடத்தி, அந்த எலெக்ஷன் நடந்த பிறகு ஒரு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. உமர் அப்துல்லா தலைமையில் ஒரு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. அந்த 2019 காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370 பிரிவு ரத்து செய்யப்பட்டு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கே நாங்கள் வளர்ச்சியை உருவாக்கிட்டோம், பயங்கரவாதத்தை தடுத்துட்டோம் என்றெல்லாம் மோடி அரசாங்கம் கிளைம் பண்ணுது. அது சொல்லிக்கிட்டு இருக்கிற பின்னணியில் அப்படி எதுவும் நடக்கலைன்றதுனால தான் மக்களுடைய ப்ரெஷரை தீவிரமடைந்து அதை பற்றி தான் சட்டமன்ற தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அவங்க கிளைம் பண்ண மாதிரி சிறப்பு அந்தஸ்து பறித்த பிறகு எல்லாம் நடந்திருந்தா, பெரிய வளர்ச்சியோ அல்லது பயங்கரவாத ஒழிப்பு இதெல்லாம் நடந்திருந்தா, அந்த மக்களை உண்மையிலேயே பிஜேபிக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டிருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. அதனால் உண்மை நிலவரம் தான் தேர்தல் ரிசல்ட்டில் பிரதிபலித்தது. அப்போ இந்த பின்னணியில் ஒரு முழுமையான மாநில அந்தஸ்து வேணும் என்றெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கோரிக்கைகளும் அதை ஒட்டிய போராட்டங்களும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற பின்னணியில் அந்த மாநிலத்தினுடைய அமைதி இன்னும் கொடூரமாக சிதைக்கக்கூடிய நோக்கத்தில் தான் பயங்கரவாத அமைப்புகள் இதை செஞ்சுருக்காங்க. அதில் யாருமே அதை டிஸ்பியூட் பண்ணலை. அதான் நடந்திருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நடந்த தாக்குதல் என்பது பொதுவாக இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குவது, இராணுவ முகாம்களை வைத்து நோக்கி தாக்குவது என்பது நடக்கும். ஆனால் இந்த முறை சுற்றுலா பயணிகளை குறி வச்சு சுட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கொடூரமானது. அதுதான் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கிய ஒரு சம்பவமாக இந்த விஷயத்தில் சுற்றுலா பயணிகளை அப்பாவி மக்களை குறி வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றத இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது, விடக்கூடாது. இது ரொம்ப கொடூரமானது. கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அதனால தான் இந்திய அரசினுடைய நடவடிக்கைக்கு, பதிலடி நடவடிக்கைக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஆதரவு கொடுத்தது என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வலையாக எழுந்தது என்பது அந்த பின்னணியில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி, அதாவது இந்தியாவோட ரியாக்ஷன், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா உடனடி தாக்குதலாக இல்லாமல் ஒரு 2.5 வாரம் கழித்து அந்த தாக்குதல் நடத்தினாங்க. லோகோ டிசைன் பண்ணி, ஆப்ரேஷன் சிந்துங்கிற லோகோ டிசைன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு ப்ரோமோ வீடியோ வெளியிட்டு இவ்வளவு ப்ரிப்பேர்டாக ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் முன்னாடியே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பாதுகாப்பில் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு. அதாவது பாதுகாப்பு குறைபாடு என்பது மிக முக்கியமானது. அது இமீடியட்டாக எல்லா அரசியல் இயக்கங்களும் அதை கடுமையாக சொன்னாங்க. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறது நாங்கள் ஜம்மு காஷ்மீரை பாதுகாத்துட்டோம், பயங்கரவாத தாக்குதல் இல்லாமல் பண்ணிட்டோம்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி சம்பவம் நடக்குது. அப்போ அந்த குறிப்பாக பகல்காம் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடம் உட்பட
பாதுகாப்பு வந்து பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்றது வந்து ஒரு சீரியஸான லேப்ஸ் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஒத்துக்கிறார். அவரும் சரி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சரி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், ஒரு சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸ் நாங்கள் வந்து ஒரு லேப்ஸ் உருவாகிருச்சு, அதனுடைய விளைவாக தான் நடந்திருக்குன்றத பகிரங்கமாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் சார்ட் அவுட் பண்ணி இதை எங்கே இந்த ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிச்சி எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத ஒரு ஸ்கெட்ச் உட்பட வெளியிட்டாங்க. யார் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் வெளியிட்டாங்க. பட் அது உத்தரவாதமான படம் இல்லை. பட் ஒரு அங்கே இருந்தவங்க, அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க இவங்களெல்லாம் விசாரித்து ஒரு ஸ்கெட்ச் வந்து உருவாக்குனாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்தும் பாகிஸ்தானுடைய பகுதியிலிருந்தும் வந்த பயங்கரவாதிகள் தான்றது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் தான் 9 இடங்களை கண்டுபிடிச்சு அதை வந்து தாக்கி அழிக்கிறது என்கிற முறையில் சில நாட்கள் கழித்து தான் அந்த தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தானோட இராணுவ நிலைகளை இங்கே குறி வைக்கல. பயங்கரவாத முகாம்கள் செயல்படுகிற அல்லது செயல்படுவதாக கருதப்படுகிற அல்லது செயல்பட்ட இந்த இடங்களை தான் குறி வச்சு பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இந்த சம்பவம் நடந்த உடனே ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், பயங்கரவாத முகாம்களை உடனடியாக அழிப்பது என்கிற அதை நோக்கி செல்லாமல் இவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல காஷ்மீர்லேயே இந்த பயங்கரவாதிகளாக கருதப்பட்டவர்கள் அல்லது பயங்கரவாதி என்று அந்த வரைபடம் உருவாக்கப்பட்ட நபர்கள் அவர்களுடைய வீடுகள் இருந்த இடம் அல்லது அவர்கள் உறவினர்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் இடிச்சு நொறுக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து பயங்கரவாதிகளுடைய வீடுகளை அடிக்கிறது என்கிற அந்த 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 இடத்துக்கு போகும்போது அதை புல்டோஸ் பண்ணி இடித்து தரமேட்டமாக்குவது என்பது பக்கத்தில் உள்ள வீடுகள், உறவினர்கள் வீடுகள், அவர்களுடைய மற்ற அவர்கள் சார்ந்த நபர்களை பூரா அவங்க வந்து குற்றமற்றவர்கள், அவங்கள குற்றவாளின்னு அவங்களையும் சேர்த்து மொத்தமாக ஒரேடியாக அவங்கள வந்து புல்டோஸ் பண்ணுறது, அவங்கள வந்து ரொம்ப கடுமையான முறையில் அது வந்து நடந்துக்கிட்டது என்பது அது பண்ணாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு காஷ்மீர் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஒரு ஒரு கண்டனத்தையும் எழுப்புச்சு. 26 பேருடைய உயிரை பறித்தது என்பது மிக கொடூரமானது. அவர்களை வந்து நம்ம தண்டனை கொடுக்கணுன்றதுல மொத்த தேசமும் ஒன்றுபட்டு நிற்குது. ஆனால் அதே நேரத்தில் சம்பந்தமில்லாத அப்பாவிகளை நீங்கள் வந்து குறி வைக்கிறது என்பது, அவர்களை டார்கெட் வைக்கிறது என்பது என்ன நடக்கும்னா, பயங்கரவாதிகளுக்கு எதிராக கொண்டு போகிறதுக்கு பதிலாக காஷ்மீர் மக்களை ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கத்திடம் வந்து அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யும். அதுக்கு தான் இது உதவி செய்யும். ஏன்னா இதில் எப்படி பார்க்கணும்னா, சம்பவம் நடந்த அந்த நிமிஷத்துலேருந்து அந்த நிமிடமே அங்கே வேலை செஞ்சுக்கிட்ட தொழிலாளர்கள், கடை வச்சிருக்கிறவங்க, குதிரை வண்டி ஓட்டுறவங்க, பல்வேறு தரப்பினர் அந்த பகுதி மக்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக வர்றாங்க. ஆட்டோ தொழிலாளர்கள் உட்பட இவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அவங்க தான் தூக்கிட்டு ஓடுறாங்க, அவங்க தான் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. அது உடனடியாக தகவல் அறிஞ்சு காஷ்மீருடைய ஒட்டுமொத்த மக்களும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக குரல் எழுப்பியது என்பது மிக முக்கியமானது. ஆனால் துரதிருஷ்டவசமாக மோடி அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா, பயங்கரவாதிகளுடைய வீடுகளை தாக்குறோம் என்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் குறி வச்சது என்பதும், அதை ஒட்டி சமூக ஊடகங்களையும் சரி, மற்ற ஊடகங்களையும் சரி, ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களை, இஸ்லாமிய மக்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய வழக்கமான பாணிகளை அந்த RSS, பிஜேபி, காவி கும்பல்கள் இறங்கியதும் அது நடந்தது. ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி டக்குன்னு எழுகிறது என்பதை உணர்ந்துக்கிட்டு தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடுத்து வந்து பயங்கரவாதிகளை குறிவைப்பது என்கிற இடத்துக்கு மோடி அரசாங்கம் போச்சு. அதை ஒட்டி தான் இராணுவம் திட்டமிட்டு ஒரு துல்லியமான தாக்குதலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள அந்த பயங்கரவாத முகாம்கள்லையும், அதே போல் பாகிஸ்தான் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மொத்தம் 9 இடங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தியது. அது வந்து மிகச் சரியானது, பாராட்டுக்குரியதான். அதில் ஒன்றும் டிஸ்பியூட்டே இல்லை. ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சாங்க. அதுக்கு ஆப்ரேஷனுக்கு என்னென்னமோ பேர் வைக்கலாம். ஆனால் சிந்தூர்னு ஏன் வச்சாங்கன்னா ஒரு விளக்கம் ஒன்று உளவு விடப்பட்ட விளக்கம் என்னன்னு சொன்னால், அந்த தாக்குதலில் கணவர்களை இழந்த பெண்களுடைய அந்த குங்குமம் அளிக்கப்பட்டதுக்கு பழி தீர்க்கும் விதமாக தான் சிந்தூர் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இது வந்து ஒரு பொருத்தமான இது இல்லை. இதுக்குள்ளே வந்து ஒரு விதமான 2 அம்சங்கள் இருக்குது. இதுக்குள்ளே வந்து சிந்தூர் என்பது இந்து மக்களுடைய நெற்றியில் வைக்கப்படக்கூடிய குங்குமம், அந்த இந்து என்கிற அந்த அடையாளத்தை சொல்கிறது ஒன்று. 2வது வந்து கணவன் இழந்தால் அது குங்குமம் இழந்து விட்டார் என்கிற அந்த ஒரு விதமான ஒரு ஆணாதிக்க சமூகத்தினுடைய அந்த அந்த கான்செப்டை சொல்கிறது. இது 2மே வந்து RSSனுடைய தியரி, RSS கான்செப்ட். இது வந்து ஒரு பொருத்தமானது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் யாரும் அதை பெருசாக டிஸ்பியூட் பண்ணலை. சரி, இப்போ ஏன்னா வந்து
பயங்கரவாதிகளை அழிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்கிற முறையில் நேரடியாக பயங்கரவாத முகாம்களை அழிப்பது என்கிற நோக்கத்தோடு நம்ம இராணுவ செயல்பாடு இருந்தது என்பது பாராட்டத்தக்கது என்கிற முறையில் தான் எல்லா கட்சிகளும் மிகுந்த பொறுப்புணர்வோடு பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்கிறோம் என்கிற செய்தியை வலுவாக உரத்து சொன்னார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை 1947 பார்க்குறதா இருக்கட்டும், அதுல இருந்து இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பேர் வைக்கிறதுல இருக்கட்டும், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இதுல வந்து ஒரு மத அடையாளத்தை ஏதோ ஒரு புள்ளியில வந்து அவங்க வந்து வச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது காஷ்மீர் மக்களையுமே வந்து அப்படிதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதா பார்க்க முடியுது. அப்போ தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் மதம்ங்கிறது இருக்கா? 2 வார்த்தைகள் இருக்குது இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் தீவிரவாதம், டெரரிசம் பயங்கரவாதம். டெரரிசம்னா பயங்கரவாதம். இது வந்து ஒரு பயங்கரவாத செயல். அதாவது மனிதர்களை கொடூரமாக படுகொலை செய்வது, இரத்த வெறி கொண்டு மதவாதம், மத வெறி, அதோடைய எக்ஸ்ட்ரீம் மத தீவிரவாதம், அதோட எக்ஸ்ட்ரீம் கொடூரமான படுகொலை செய்வது என்பது பயங்கரவாதம் என்கிற இடத்துக்கு போகுது. இதில் வந்து பயங்கரவாதத்திற்கு தேசமோ மதமோ இல்லை என்பது தான் நம்ம உரத்து சொல்ல வேண்டியது. அதான் உண்மையும் கூட. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன செய்கிறாங்க, இந்த காவி கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பயங்கரவாதிகள்னாலே அது இஸ்லாமியர்கள் தான் என்கிற இடத்துக்கு பிராண்ட் பண்ணுறாங்க. இது வந்து இவங்க மட்டும் பண்ணலை, இது உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பயங்கரவாதிகள் அப்படின்னாலே அது இஸ்லாமியர்கள் தான் என்ற அந்த பிராண்ட் பண்ணுறது, முத்திரை குத்துறது என்பது ஒரு உலகளாவிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு சதியாகவும் இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து ஈஸியாக இந்த 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 பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இன்றைக்கி உலகத்தை உலுக்கிய பயங்கரவாத அமைப்புகள் சொன்னால் ISIS பயங்கரவாதிகள் சொல்லலாம். இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பு கடந்த பல்லாண்டு காலமாக ரெகுலராகவே இந்தியாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் 3 அமைப்புகள் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன். அந்த அமைப்பு வந்து எல்லை தாண்டி பல கட்டங்களில் அடிக்கடி பயங்கரவாதிகளை அனுப்புறது, இராணுவ நிலைகளை தாக்குறது, இராணுவ வீரர்களை கொள்வது, இங்கேருந்து கடத்திட்டு போகிறது, அங்கே வச்சு கொள்வது, இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க. இன்னொரு மிக முக்கியமான அமைப்பு வந்து லஷ்கர்-இ-தொய்பா. இது ஒரு மிக முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பு வந்து அவனுடைய நோக்கமே வந்து பாகிஸ்தானை, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை, இப்போ காஷ்மீரில் ஒரு சிறு பகுதி பாகிஸ்தான் கையில் இருக்குது, அது ஏற்கனவே முதல்ல ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த பகுதியை முழுமையாக விடுவிப்பது, இந்தியாவிடம் வந்து முழுமையாக விடுவித்து பாகிஸ்தானாக மாற்றுவது என்கிற நோக்கத்தோடு அந்த அமைப்பு செயல்படுது. இன்னொரு அமைப்பு வந்து ஜெய்ஷ்-இ-முகமது. இது ஒரு மிக முக்கியமான அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவர் தான் மசூத் அசார். பாகிஸ்தான் மேலே ஒரு கோபம் வருது, அல்லது பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதல்களுக்கு அடிப்படை காரணியாக இருக்குது என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை, அதில் யாருக்குமே மாற்று கருத்தில். ஏன் அப்படின்னா இந்த 3 அமைப்புகள் தான் பிரதான அமைப்புகள். இந்த 3 அமைப்புகள் வந்து உருவான பல்வேறு அமைப்புகள், வேறு 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 துணை அமைப்புகள் அவங்க வச்சுருக்காங்க. இந்த அமைப்புகளுடைய பயங்கரவாதிகள் வெல் ட்ரெயின்டு, ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டு, யாரால் ட்ரெயின் பண்ணப்பட்டாங்கன்றது முக்கியமானது. ISI என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம், அந்த அமைப்பு தான் இவங்களை ட்ரெயின் பண்ணுது. இந்த பல நாடுகளில் உளவு அமைப்புகளுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. இந்த உளவு அமைப்புகளை பற்றி நான் சொல்கிறேன், அப்போ தான் இது இன்னும் புரிதலுக்கு உதவும். ISI அமைப்பு வந்து பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புங்கிற முறையில் இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது. காஷ்மீர் இஷ்யூவை ஒரு எரிகிற பிரச்சனையாக வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து அமைப்புகளை உருவாக்கி ட்ரெயின் பண்ணி ஃபண்டு கொடுக்குறாங்க. பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கியதும் அதை இயக்குவதும் ட்ரெயின் பண்ணியதும் அவங்களுக்கு இப்போதும் புகலிடமும் பாதுகாப்பும் அளித்து கொண்டிருப்பது பாகிஸ்தான் அரசாங்கம் தான். அதில் நமக்கு யாருக்கும் சந்தேகம் வேண்டியதில்லை. எனவே தான் நம்ம பொதுவாக இந்தியா காஷ்மீர் மீது பிரச்சனை வரும்போது, தாக்குதல் நடக்கும்போது, பயங்கரவாதங்கள் எங்கே நடந்தாலும், இராணுவத்தின் மீது தாக்குதல் நடந்தாலும், அல்லது மோதல் நடந்தாலும், இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையாக இருப்பது வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் என்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. பாகிஸ்தான் அரசாங்கம் அதை வந்து சரி பண்ண மாட்டேங்குது. ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னா, பாகிஸ்தான் வந்து மிக நீண்ட காலமாக இராணுவ ஆட்சியின் கீழ் தான் இருந்திருக்கிறது. இப்போதும் இராணுவத்தின் கைகள் தான் வந்து அங்கே ஓங்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கே வந்து ஜனநாயகத்தின் பாதையில் பாகிஸ்தான் செல்வதற்கு பதிலாக மிக நீண்ட காலத்தில் இருந்தே, அதனுடைய துவக்க காலத்தில் இருந்தே அது இராணுவ பாதையில் வழியாக சென்றது. அதன் அடிப்படையான காரணம், அங்கே இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று நம்ம சொல்கிறோம். அது ஏன் நம்ம வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் சொல்கிறோம்னு சொன்னால், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உதாரணம் பாகிஸ்தான் ஒரு மத அடிப்படையிலான ஒரு நாடாக முதலே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு படுகொலியில் விழுந்த ஒரு நாடு தான் பாகிஸ்தான். மதவாதம் என்கிற இடத்துக்கு போனதுனால தான்
அங்கே வந்து மத அமைப்புகளோ அல்லது மத தீவிரவாத அமைப்புகளோ அதை பயன்படுத்தி மதத்தின் பேரிலான பயங்கரவாத அமைப்புகளோ உருவாகுறாங்க. அப்படிதான் வந்து அவங்க வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, காஷ்மீரை கைப்பற்றணுன்றது தான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கம். இதில் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் என்பது உருவாகும். ஆனால் இதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பின்னணி இருக்குது, அது நான் சொல்லாதான் கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில். இது இது வந்து இந்த டிஸ்டர்பன்ஸு பாகிஸ்தான் அரசாங்கம் அல்லது பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மட்டுமே பண்ணலை. இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸு இருக்கணும் அப்படின்றத ஐஎஸ்ஐ அமைப்புக்கு தொடர்ந்து உத்தரவிடுவதும் அவர்களை ஆப்ரேட் பண்ணுவதும் என்பதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சிஐஏ என்று சொல்லப்படக்கூடிய உளவு அமைப்பு தான் என்பதில் எல்லளவும் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. இந்த 2 நாடுகளுக்கிடையில் ஐஎஸ்ஐ எவ்வளவு தீவிரமாக ரோல் பிளே பண்ணுதோ அதே போல் ஒட்டுமொத்த உலகத்திலையும் பல நாடுகளில் பயங்கரவாதத்தை உற்பத்தி செய்திருக்கக்கூடிய நாடு பயங்கரவாதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு எது என்று சொன்னால் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் அதனுடைய உளவு அமைப்பான சிஐஏ, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய சிஐஏ அமைப்பு. ஆப்கானிஸ்தானத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம், கம்யூனிஸ்ட் தலைவர் நஜிபுல்லா தலைமையில் உருவான அந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தலிபான் அமைப்பு. அந்த தலிபான்கள் தான் நஜிபுல்லாவை மிக கொடூரமாக படுகொலை செஞ்சாங்க. அந்த தலிபான்களுடைய அமைப்பினுடைய அடுத்த ஸ்டெப் தான் அல் கொய்தா. பின்லேடன் வராரு. தலிபான்களையும் அல் கொய்தாவையும் உருவாக்கியதே அமெரிக்கா தான். எனவே அந்த அடிப்படையில் தான் வந்து உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட பயங்கரவாத அமைப்பை உற்பத்தி செய்தது அமெரிக்காவுக்கு முக்கியமான பங்கு இருப்பதை நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. எனவே பயங்கரவாதத்திற்கு மதம் என்பது இல்லை. இவர்கள் எல்லாரையும் வந்து இது பண்ணுறது வந்து இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதி, இப்படி தான் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பயங்கரவாதிகளாக அதை செலக்டட் நபர்கள் அப்புறம் பயங்கரவாதிகளை மாற்றி இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று பயங்கரவாதத்திற்கு இஸ்லாம் என்ற ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்கு அடிப்படையான அதை ஒர்க் பண்ணுறது வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான். இந்தியாவில் வந்து இவங்க பிராண்ட் பண்ணுறதுக்கு அடிப்படையான காரணம் பாகிஸ்தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றது ஒன்று. இன்னொன்று இவங்க அடிப்படையான ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிப்படையான குறி என்பது இஸ்லாமியர்கள், பொதுவாக சிறுபான்மையினர்கள். அதில் முதன்மையான குறி என்பது இஸ்லாமியர்களை வெளியேற்றுவது, இஸ்லாமியர்களை அழித்தொழிப்பது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிப்படையான சித்தாந்தம். பாகிஸ்தான் செய்கிற அந்த தவறை தன்னுடைய குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயன்படுத்துது. இதில் பாதிக்கப்படுறது காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அனைவரும் குறிவைக்கப்படுவது, அனைவரும் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்படுவது, அச்சத்துடைய வாழ வைக்கப்படுவது, வாழ நிர்பந்திக்கப்படுவது என்பது இந்த பின்னணியில தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு பின்னாடி வந்து சிஏஏ அமெரிக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுத்தீங்க. ஆனா வந்து இப்போ இந்த போரா மாறாம இருக்கிறதுக்கான காரணமே வந்து ட்ரம்ப் தான், அமெரிக்க அதிபர் தான் அப்படிங்கிற ஒரு இது, அது வந்து ரொம்ப முரணா இருக்கு. இதை எப்படி பாருங்க? போர் நிறுத்தம் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு மோதல் தான் உருவாகிருக்கு. அப்போ மோதல் நிறுத்தம் என்பது நம்ம சொன்னது, எல்லாரும் விரும்பியது, மோதல் நிறுத்தம் அமலுக்கு வந்தது என்பது மிக சரியானது, வரவேற்கிறோம். ஆனால் இந்தியா அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கம் இவங்க 2 பேரும் தான் பேசுவாங்க, 2 பேரும் தான் அறிவிப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக ஒரு 3ஆம் நாட்டினுடைய ஜனாதிபதி நான் தான் போரை நிறுத்தினேன்னு அறிவிக்கிறார். ட்ரம்ப் அறிவிக்கிறார். ட்ரம்ப்புக்கு இதில் என்ன ரோல், அமெரிக்காவுக்கு இதில் என்ன ரோல் அப்படின்றது முக்கியமானது. இதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், இந்த பிராந்தியத்தில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இந்த 2 நாட்டையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும். அதற்காக ஒன்று அவர்களை தன்வசப்படுத்திக் கொள்வது அல்லது 2 பேரையும் மிரட்டுவது. இதை தான் உலகம் முழுவதும் பல நாடுகளில் அமெரிக்கா செஞ்சுருக்கு. அதை இப்போ இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 நாட்டையும் அவங்க வந்து அமெரிக்கா வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. 2 நாட்டுக்குள்ளே விளையாடுவதற்கு அரசியல் ரீதியாக, புவி அரசியல் ரீதியாக, இராணுவ ரீதியாக விளையாடுவதற்கு அமெரிக்கா தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் வெளிப்படக்கூடிய விஷயம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சிம்லா ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒப்பந்தம் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தில் இந்த காஷ்மீரை மையப்படுத்தி எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அது இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டும்தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், வேறு யாரும் இதில் தலையிடக்கூடாது என்பதுதான் சிம்லா உடன்பாட்டு மிக முக்கியமான அம்சம். ஆனால் இப்போ சிம்லா உடன்பாட்டையே மீறி தான் காஷ்மீர் விஷயத்தில் அமெரிக்கா தலையிட்டுருக்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. அமெரிக்காவுக்கு பல நோக்கங்கள் இருக்குது இந்த பிராந்தியத்தில். அமெரிக்கா வந்து ரஷ்யாவை தடுத்து நிறுத்துவதற்கு, ரஷ்யாவுடைய செல்வாக்கு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுது. சீனா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த எல்லா நாடுகளிலேயும் ஒரு வர்த்தக உறவை மிக வலுவான முறையில் வலுப்படுத்தி இருக்கிறது. எனவே சீனாவுடைய செல்வாக்கு பரவுவதை
கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அமெரிக்காவுக்கு இருக்கிறது. இப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா இந்த பிராந்தியத்தில் இந்தியா என்பது ஒரு முக்கியமான நாடு. இந்தியாவை வந்து தன் கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய இராணுவ நலன்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அமெரிக்கா பல திட்டங்களை போடும். எனவே மோடி அரசாங்கம் இப்போ பதில் சொல்லணும். நாட்டு மக்களுக்கு முன்னால் இதில் என்ன நடந்தது என்பதை பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறோம். ஊடகம் பத்தி சில கேள்விகள். ஏன்னா வந்து அஃபிஷியல் வார் நியூஸ் எல்லாமே வந்து ஊடகம் மூலமா தான் மக்களுக்கு போய் சேருது. அந்த இடத்துல வந்து ஊடகத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. இந்திய ஊடகம் வந்து இந்த ஏப்ரல் 22 செய்தியில இருந்து இப்போ வரைக்கும் எப்படி செய்தியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் வந்து வயரோடைய சோசியல் மீடியாவை பிளாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து போர் பதற்றம் அப்படிங்கிற வேர்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஊடக செய்திகள்லாம் வருது. மொத்தமா ஒரு ஊடகவியலாளரா நீங்க நிறைய செய்திகள் வெளியிட்டு இருப்பீங்க. மொத்தமா எப்படி பாக்குறீங்க? ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட 90% ஊடகங்கள் மோடி ஆதரவு, ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஆதரவு பெரும் முதலாளிகள் கையில் இருக்குது. ஒரு முரண் என்னன்னு சொன்னால், ஒரு நகை முரண் என்னன்னு சொன்னால், மோடி அரசாங்கம் தான் இந்த மாதிரியான ஊடகங்களை பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரியான கோடி மீடியாவுக்கு வந்து தீனி போடுற மோடி அரசாங்கமே அதனுடைய வெளியுறவுத்துறை, அதனுடைய பாதுகாப்புத்துறையை அதிர்ச்சி அடைஞ்சி உண்மையிலே அப்படி நடக்கலடா, நீங்கள் ஏன்டா இவ்வளோ அதீதமாக போகிறீங்க, நாங்கள் சொன்னதை விட நிஜமான விசுவாசத்தின் மேலே ரொம்ப தீவிரமாக போகிறீங்க, அப்படி ஒன்றும் நம்ம செஞ்சிடலை, நம்ம இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம் என்று என்ன உண்மை என்பதை நீங்கள் வந்து உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே அறிக்கை வாயிலாக உத்தரவு ஓடக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. இராணுவம் மிக தெளிவாக அறிக்கை வெளியிட்டது. அது ஒரு சின்ன அறிக்கை தான். நாங்கள் வந்து 9 நிலைகளை முகாம்களை, பயங்கரவாதிகள் இருந்த முகாம்களை அல்லது இருந்ததாக சொல்லப்பட்ட முகாம்களை அழித்துட்டோம். பாகிஸ்தானுடைய எந்த இராணுவ நிலைகளையும் நம்ம குறி வைக்கல. பாகிஸ்தானுடைய எளிய மக்களை, அப்பாவி மக்களை குறி வைக்கல. பாகிஸ்தான் இராணுவத்தோடு மோதலை. இதுதான் வந்து இந்திய இராணுவம் சொன்ன அறிக்கை. ஆனால் அந்த அறிக்கையில் அதுதான் உண்மை. அந்த உண்மையை அரசாங்கமே சொல்லுது, மோடி அரசாங்கமே சொல்லுது. ஆனால் அந்த உண்மைக்கு மாறாக பாகிஸ்தான் மிக கடுமையான தாக்குதல் என்கிற முறையில் பாகிஸ்தானில் வந்து அது ராவல்பிண்டியை அழிச்சிட்டோம், இஸ்லாமாபாத்துக்கு குண்டு வீசியாச்சு, அங்கே வந்து எல்லாரும் இராணுவம்லாம் சிதறி ஓடுது என்கிற முறையில் ஒரு போரை ஊடகம் நடத்துது. இது ரொம்ப மோசமானது. தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் அப்படி தான். தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் அங்கே கொடுக்கறத அப்படியே வாந்தி எடுத்தாங்க. கேரளாவிலையும் சரி, அல்லது இந்தியா முழுவதற்குரிய ஹிந்தி சேனல்கள், ஆங்கில சேனல்கள், இப்போ நேஷனல் மீடியா என்று சொல்லக்கூடிய பல சேனல்கள். இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு அரசாங்கம் சொன்னதுக்கு மாறாக டிடி நியூஸை செய்தி போடுறாங்க. மோடி அரசாங்கம் வந்து இது ஒரு சீரியஸான பிரச்சனை என்பதை மனதில் கொண்டு அது அரசாங்கங்கள், குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இது போன்ற ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதுக்கு மாறாக மோடி அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா, என்ன நடந்த இல்லை எங்களுக்கு தகவல் சொல்லு, விவரத்தை சொல்லு, கரெக்டாக சொல்லு என்று ஒரு கட்டுரை வெளியிட்ட, ஒரு செய்தி வெளியிட்ட வயர் இணையதளத்தை முடக்குது. இது வந்து ரொம்ப மோசமானது. இப்படி பல ஊடகங்கள் முடக்கப்பட்டிருக்கு. கேள்வி எழுப்பினாலே இவர்கள் தேச விரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய, இவர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள் என்று சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஒரு பிரச்சாரம் என்பது, அவதூறு பிரச்சாரம் என்பது உருவாக்கப்படுது. சில ஊடகங்கள் பகல்காமில் தாக்குதல் நடத்துறதுக்கு அடுத்த நாளே அங்கே போய் அங்கே உள்ள எல்லா முஸ்லீம்களையும் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி வந்து பல சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்கள் அவரவர் இஷ்டத்துக்கு நீ வந்து அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள், அங்கே சாதாரண எளிய இஸ்லாமிய மக்கள் எல்லாரையும் சந்தித்து நீ வந்து அவங்களுக்கு எதிராக சொல்லு, பேசு அப்படின்றாங்க. அவங்க வந்து பயத்தில் ஏதாவது சொல்ல மறுத்தா அப்போ நீ விரோதி, நீ தேச விரோதி என்று அவங்கள பிராண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன நடந்தாலும் ஒரு உண்மையை தேடக்கூடிய, விழிப்புணர்வை தேடக்கூடிய அந்த ஒரு விழிப்புணர்வு என்பதும் இந்திய மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த விழிப்புணர்வை வலுப்படுத்தக்கூடிய வேலையை தான் நாம் செய்ய வேண்டியிருக்கு. போர் நடக்குது அப்படின்னா அதில் வந்து பொருளாதார பார்வையாக சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பாகிஸ்தான் எடுத்து பார்க்கும்போது, பாகிஸ்தான் அவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரும்பகுதியை வந்து இராணுவத்துக்கு செலவழித்ததால தான் அவங்களுடைய பொருளாதார இழப்பு அதிகமாக இருக்கிறதா கூறப்படுது. இன்னொரு பக்கம் இந்தியா வந்து கடந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் வந்து 6.81 ட்ரில்லியன் வந்து இராணுவ டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கி இருக்கிறதா தெரியுது. இது வந்து அதுக்கு முந்தின வருஷத்தோடைய 10% அதிகமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரியான போர் விஷயங்கள்லாம் நடக்கும்போது, இந்த மாதிரியான தாக்குதலாம் நடக்கும்போது அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் வந்து இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து இந்தியாவுடைய கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு மாதிரியான இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? துரதிருஷ்டவசமாக உலக அரசியல் அரங்கத்தில், உலகத்தினுடைய இந்த
இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், புவி அரசியல் இந்த இந்த அரங்கத்தில் எல்லா நாடுகளும் வேற வழி இல்லாமல் இராணுவத்தை வந்து பலமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இன்றைய முதலாளித்துவ இந்த அமைப்பு முறை உருவாக்கியிருக்கு. முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடி தீவிரமடைய அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய லாப நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, லாப நலன்களை மேலும் மேலும் குவிப்பதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செல்வ ஆதாரங்களை கைப்பற்ற வேண்டிய கட்டாயம் முதலாளித்துவத்துக்கு இருக்கு. அப்போ அது வந்து செல்வ வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நாடுகளை எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வர்த்தக ரீதியாகவோ அல்லது இராணுவ ரீதியாகவோ ஒரு பலவந்தப்படுத்தி, நிர்பந்தப்படுத்தி அல்லது தாக்குதல் நடத்தி அதை வந்து கைப்பற்றக்கூடிய இடத்திற்கு பலமான நாடுகள் போகக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. அந்த முதலாளித்துவ உலகத்தினுடைய இன்னைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா என்பது அப்படிப்பட்ட போர்களை கட்டவிழ்த்து விடக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. இது ஒரு பக்கம். வலுவான நாடுகள், மூன்றாம் உலக நாடுகளை, இப்போ இந்தியா போன்ற, பாகிஸ்தான் போன்ற, சீனா போன்ற, அமெரிக்க நாடுகள் போன்ற, லத்தீன் அமெரிக்க நாடுகள் போன்ற இந்த நாடுகளை எல்லாம் பலவந்தமாக அதில் அவங்க நாடுகளிலிருந்து பறிக்கக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த நிலைமைகள் தீவிரமடைய ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய, இப்போ பயங்கரவாதம் உருவாகுது, ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில மோதல் உருவாகுது, கிரைசிஸ் உருவாகுது, இந்த நாளில் இருந்து அவங்க ஊடுருவுறாங்க, அதாவது சட்டவிரோதமாக உள்ளே வராங்க. இப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அந்த நாடுக்கு ஏற்படுது. அப்போ இது வேறு வழியே இல்லாமல் இதை தடுக்கணும், எல்லையை பாதுகாக்கணும், யாரும் வந்துடக்கூடாது என்கிற அந்த இடத்தை நோக்கி எல்லா நாடுமே தள்ளப்படக்கூடிய நிலைமை என்பது உருவாகியிருக்கு. இதனுடைய பின்னணியில் தான் இராணுவத்தை அந்தந்த நாடு பலமாக வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பது உருவாகுது. இது ஒரு கான்செப்ட், ஒரு முக்கியமானது. இப்போ இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா, அந்தந்த நாடுகள் அவருடைய மக்களுக்கான கல்வி, சுகாதாரம், மற்ற சமூக நல திட்டங்களில் செலவழிப்பதற்கு பதிலாக அதில் கணிசமான தொகை இராணுவத்திற்கு, கணிசமான தொகையை மற்ற இந்த பாதுகாப்பு படைகளுக்கு, பீரங்கி வாங்குறதுக்கு, நவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கு இது வந்து செலவழிக்க வேண்டியது. இது வந்து முதலாளித்துவத்தினுடைய போர் தொழிலுக்கு, மிலிட்ரி இண்டஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. முதலாளித்துவத்தில் ஏகாதிபத்தியத்துடைய மிக முக்கியமான தொழில்களில் ஒன்று போர் தொழில். இராணுவ ஆயுதங்களை உருவாக்குறது, ஆயுத தளவாடங்களை உருவாக்குவது, இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வது என்பது அது உலகத்தில் வெகு சில விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய பெரும் முதலாளிகள் அந்த கம்பெனியை வச்சுருக்காங்க. அப்போ முதலாளித்துவத்தினுடைய பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய லாபமும் இது சம்மந்தப்பட்டிருக்கு. இராணுவங்களை வலுவாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் என்பது அதோட சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது. எனவே இது ஒரு இதனுடைய அடிப்படையான அம்சம் முதலாளித்துவத்தினுடைய இதிலிருந்து தான் டெவலப் ஆகுது. எனவே இந்த நெருக்கடிக்கு அடிப்படையான காரணம் அதுதான். அப்போது வேறு வழி இல்லாமல் இந்தியா போன்ற நாடுகளும் இப்போ எல்லையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது இராணுவத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டிய நிலைமை என்பது இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் அதை ஒரு கட்டம் ஒரு அளவில் வைத்துக்கொண்டு இந்தியாவினுடைய எளிய மக்களுக்கான சுகாதாரம், கல்வி, சமூக நல திட்டங்களுக்கு கூடுதலான நிதியை செலவழிக்கணும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு பல மாதங்களாக கூலி பாக்கி இருக்குது. அதை கொடுக்கறதுக்கு முடியலை இந்த அரசாங்கத்தால். அது கொடுக்க மறுக்குது. முடியலைன்னு கூட சொல்கிறத விட அது மறுக்குது. பெரும் முதலாளிகளுக்கு பல லட்சம் கோடிகளை தாரை வார்க்குது. ஒரு பக்கம் இராணுவத்துக்கு செலவழிக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுது. எனவே இந்த பின்னணியில் இந்த பிரச்சனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவும் என்ன செய்யணும்னு நம்ம சொல்கிறோம்னா, எங்கெங்கெல்லாம் பாகிஸ்தானுடைய இராணுவ பயங்கரவாத முகாம்கள் இருக்குது, அது நமக்கு எல்லா டீட்டெயில் எல்லாருக்கும் தெரியும். அந்த நுட்பமான முறையில் அதை ஆய்வு செய்து அதை பற்றி விரிவான விவரங்களை தயாரித்து அதை வந்து சர்வதேச அமைப்புகள் மூலமாக அதை வந்து பாகிஸ்தானை நெருக்கணும். சர்வதேச அமைப்புகள்ங்கிற முறையில் அந்த இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த அமைப்புகள் மூலமாக பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய சர்வதேச நிதியை நிறுத்துவது உட்பட அந்த நெருக்குதல்களை கொடுக்கணும். ஆண்டாண்டு காலமாக சுதந்திரம் வாங்கின இருந்த நாடு இராணுவத்தின் கீழே எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? இராணுவத்தினுடைய அந்த அதிகாரத்தின் கீழே இருப்பதை தடுத்து பாகிஸ்தான் மக்கள் எழுந்து போராட வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை. இதெல்லாம் நடக்கும்போது தான் இந்தியா பாகிஸ்தான் இடையில, இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு, மோதல் என்பது தீர்வுக்கு வரும். அது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பு என்று ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த 2 நாடுகளும் முடிவெடுக்கணும். இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது காஷ்மீரினுடைய மக்களுடைய உரிமைகளை முழுமையாக மீண்டும் தரணும். அவர்களை முழுமையாக இந்திய மக்கள் என்கிற முறையில் அவர்களுக்கான ஜனநாயக உரிமைகளை உறுதி செய்வதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
இதை மோடி அரசாங்கம் செய்யாமல் உரிமைகளை பறித்து அந்த மக்களை அடிமை போல நடத்தி, நீ வந்து முஸ்லீம் எனவே நீ வந்து தேச விரோதி என்று முத்திரை குத்தி அவளை அந்நியப்படுத்தி வைத்திருக்கும் வரையில் அந்த மண் பயங்கரவாதத்திற்கு இன்னும் தீவிரமாக விளைவுகக்கூடிய மண்ணாக மாறிவிடக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. எனவே இதில் வந்து இந்திய மக்கள் மோடி அரசாங்கத்தை பவர்ஃபுல்லாக நிர்பந்திக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. இதைத்தான் இப்போது மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செய்கின்றன என்பதை நம்ம சொல்லலாம்.